இது இது ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் பண்ணி பேட்ச் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே கையில் செய்யப்பட்டது, அதாவது கையில் ஸ்டிச் பண்ணப்பட்டது. நெக் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிம்பிளாக லேஸ் மாதிரி தான் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி உழைப்பர்கள் தினம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே உழைப்பாளிகள் நல்வாழ்த்துக்கள். ஸோ உழைச்சி சாப்பிட்றதுல நம்ம ஒரு கர்வமே கொள்ளணுங்க. ஏன்னாக்கா உழைக்கிற நம்ம அத்தனை பேருமே ரொம்பவே சிறப்பானவர்கள் தான். ஏது தொழிலில் நீங்கள் வேலை செஞ்சாலும், ஒரு ஓனர்கிட்ட நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் அவங்க உங்களுக்கு சும்மா கொடுக்கல, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அந்த பணத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பணம் கொடுக்குறாங்களேன்றதுக்காக நீங்கள் யாரும் அவங்களுக்கு அடிமையும் இல்லை, என்றைக்கும் உங்கள் தன்மானத்தை நீங்கள் இறக்கி வைக்கவும் தேவையில்லை. எங்கே போனாலும் உழைப்பு நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம ராஜா ராணி தாங்க. நம்ம நினச்சிக்கலாம் காலம் ஃபுல்லாக உழைக்கிறோம், ஆனால் நம்மளோட கஷ்டம் தீரலையே அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, உங்கள் உழைப்பு எப்பவுமே வீணாகாது. என்றைக்குமே நம்ம உழைப்பு நம்மளை பாதுகாக்கும் தான். நீங்கள் எவ்வளோ தூரம் படிச்சிருந்தாலும் படிப்பு அறிவை வளர்க்க மட்டும்தான். ஆனால் கைத்தொழிலோ உழைப்போ அது நம்மளையும் நம்ம கௌரவத்தையும் நம்ம குடும்பத்தையும் வளர்க்க ஒரே ஒரு பொக்கிஷம், அது மட்டும்தான். ஆமாங்க, படிப்பு மட்டுமே லைஃப்னு இருந்துடாதீங்க, அதுக்குன்னு படிப்பு இல்லாமையும் இருந்துடாதீங்க. உங்கள் உழைப்போடு சேர்ந்து படிப்பும் சேர்றப்போ நீங்கள் இன்னும் மிக சிறந்தவர்களாக இருந்துருவீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே உழைப்பாளிகள் தின வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உழைக்கிறவங்க அத்தனை பேருமே இறைவனுக்கு சமானம்தான். அது சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு போதும் சோர்ந்து போகாதீங்க. படிப்புக்கான அறிவு பொக்கிஷமாக உங்கள் மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிற கைத்தொழில் அதுக்கு நல்ல வழிகாட்டும். ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, கைத்தொழிலும் ஒன்று கற்றுக்கோங்க. கவலை உங்களுக்கு என்றைக்குமே இல்லைங்க, அதை நீங்கள் ஒத்துக்கோங்க. நல்லா படிங்க, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பறிவு கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி நல்ல கைத்தொழிலும் உழைக்கிற பழக்கத்தையும் சொல்லி கொடுங்க. மறுபடியும் உங்கள் எல்லாத்திற்குமே உழைப்பாளி